والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. புனிதமிகு ரமலான் மாதத்தில் நாங்கள் செய்யக்கூடிய அமல்களில் உன்னதமான அமல்கள் ஒன்றுதான் அல்லாஹ் தஆலாவுடைய கலாம் குர்ஆனை படிக்கிறது. குர்ஆனை படிச்சு கொள்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஜ்தமா கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ் யத்லூன கிதாபல்லாஹி வ யததாரஸூனஹு ஃபீமா பைனஹும். எந்த ஒரு சமூகம் அல்லாஹ் தஆலாவுடைய கலாமை குர்ஆனை படிப்பதற்காக வேண்டி, முதாரசான்னு சொல்லுவாங்க, படிச்சு கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலாவுடைய மாளிகையில் ஒன்று கூடுவார்களோ, அவங்களோட ஒரே நோக்கம் அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான் என்ற விஷயத்தை படிச்சு கொள்றது, அது அவங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறதுக்கு. அல்லாஹ் தஆலாவுடைய கலாம், அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் எங்களோட பேசுறதுக்கான இருக்கிற ஒரு ஊடகம்தான் அல்லாஹ் தஆலாவுடைய கலாம். அது அல்லாஹ் தஆலாவுடைய பேச்சு, கலாமுல்லாஹில் முனஸ்ஸல். அல்லாஹ் தஆலா அவனுடைய பேச்சை இந்த உலகத்துக்கு இறக்கி வைத்தான் என்றால் இது அற்புதமான வார்த்தைகள். என்ன, இந்த உலகத்துல யாரோ பேசின வார்த்தைகள் அல்ல. இந்த உலகத்தை படைச்சி பரிபாலித்து போஷித்து காக்கின்ற, பாதுகாக்கின்ற எங்களோட படைப்பின் அடிப்படை கருத்தா அல்லாஹ் தஆலாவுடைய கலாம். சொன்னாங்க தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இந்த அல்லாஹ் தஆலாவுடைய கலாம், அல்லாஹ் என்ன சொல்றான் என்ற விஷயத்தை படிக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலாவுடைய மாளிகை ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ் கூடினா அவங்க என்ன செய்கிறாங்க, யத்லூன கிதாப் அல்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய இந்த குர்ஆனை அவங்க ஓதுறாங்க, அதை படிக்கிறாங்க என்று ஒரு சமூகம் ஒரு இடத்துல ஒன்று கூடப்படுமாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன, அவங்க இந்த மாலையை விட்டு வெளியில போகின்ற வரைக்கும் அருள் மலக்குமார்கள் அந்த சமூகத்தை, அந்த ஆட்களை நோக்கி இறங்குவாங்க. இல்ல கஷியத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களை புடை சூழ்ந்து கொள்ளும். இந்த நாங்கள் எதில் இருக்கிறோம்டா அல்லாஹ்வுடைய மாளிகையில அல்லாஹ்வுடைய அருள்களை நாங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்ல நஸ்லத் அலைஹிமுஸ் சக்கீனா, எங்களை நோக்கி அல்லாஹ் தஆலாவுடைய சக்கீனத், அமைதி இறங்கி கொண்டிருக்கிறாங்க. உண்மையில உழைக்கிறோம், பிள்ளைகளை வளர்க்கிறோம், எதுக்காக வாழ்க்கையில் அமைதி தேவை என்பதற்காக வேண்டி. அப்ப இந்த குர்ஆனை படிக்கிறதுக்காக நீங்க ஒரு இடத்துல ஒன்று கூடி குர்ஆனை படிக்கிறதுக்காக இறங்கினா உண்மையில உங்களுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய சக்கீனத் இறங்கி கொண்டிருக்குதுன்னு சொன்னாங்க. அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு உயிரினமும் எங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்யும், பாவ மன்னிப்பு தேடும். யா அல்லாஹ், உன்னுடைய கலாமை படிக்கிறதுக்காக வேண்டி இந்த இடத்துல ஒன்று கூடியிருக்கிறாங்க. மனிதன் வகையில் ஏதாவது தப்பு தவறுகள் செஞ்சிருந்தா அல்லாஹ் தஆலாவுடைய ஒட்டுமொத்த படைப்பினங்களும் சேர்ந்து எங்களுக்காக என்ன செய்வாங்க, பாவ மன்னிப்பு தேடுவாங்க. யா அல்லாஹ், இவருடைய பாவத்தை மன்னிச்சிடு யா அல்லாஹ். எந்த அளவுக்கு சொன்னா தெரியுமா, ஹத்தல் ஹீதான் ஃபில் பஹர், கடல் இருக்கின்ற மீனினங்கள் கூட எங்களுக்காக என்ன செய்யும், துவா செய்யும். அப்போ உண்மையில மலக்குமார்கள் புடை சூழ அல்லாஹ் தஆலாவுடைய அருள் எங்களை நோக்கி இறங்கி கொண்டிருக்க, மலக்குமார்கள் சாரி சாரியாக இறங்க,
முழு பிரபஞ்சமும் எங்களுக்காக துவா செய்கின்ற ஒரு அற்புதமான ஒரு மஜ்லிஸ்ல நாங்கள் என்ன செய்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். இது உண்மையில நம்பணும். அதுதான் நான் சொல்கிறோம், ஈமான் எடுத்து நீங்கள் செல்ல போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய்த்து பல்லாயிரம் செலவழிச்சா கிடைக்காத நிம்மதியை அல்லாஹ்வுடைய மாளிகையில கலாம் ஓத போக்கல படிக்க போக்கல இன்ஷா அல்லாஹ் சத்தியமா கிடைக்கும். வேற நிம்மதி எங்கேயும் கிடைக்காது. அப்போ அதனால ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் ரமலான முதலாவது தினத்தில் அல்லாஹ்வுடைய கலாமை படிக்கணும் என்ற நியத்தோட நீங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துல கூடியிருக்கிறீங்க. இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நடக்கும். இன்ஷா அல்லாஹ் 10 வகுப்புகளாக பள்ளி நிர்வாகம் இதை ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. எனவே இப்போ ஏற்பாடு செய்த ஏற்பாட்டாளர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அருள் செய்யணும். இதை அல்லாஹ்வுடைய கலாம் சின்ன ஒரு நேரம் தான் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் செய்வோம். அதில் நீங்கள் குர்ஆனை படிக்கிறதுக்காக வேண்டி வந்திருக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த அருளை இறுதி நாள் வரைக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக என்ற துவா பிரார்த்தனையோடு நான் குர்ஆனுக்குள்ள தஃப்சீருக்குள்ள போகிறதுக்கு முன்னுக்கு குர்ஆன் சம்பந்தமான ஒரு அறிமுகத்தை செஞ்சுட்டு போகிறது பொருத்தமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், நான் இப்போ ரமலானுக்குள்ளே நாங்கள் பிரவேசித்து விட்டோம். இப்போ நாங்கள் ரமலானில் ஃபர்ஸ்ட் நோம்பில் இருக்கோம் இல்லையா? அப்படியா இருந்துன்னு சொன்னால் உண்மையில் இது ரமலான் மாதம் நாங்கள் சொல்வோம் நோன்பு மாதம்னு சொல்லுவோம். ரமலான் மாதம் சதக்காவுடைய மாதம்னு சொல்லுவோம். ரமலானுடைய மாதம் குர்ஆனுடைய மாதம், ரமலானுடைய மாதம் தக்குவாவுடைய மாதம் என்றெல்லாம் சொல்கிறோம். இதெல்லாம் ரமலானுக்கு சொல்லுகின்ற அறிமுகம். இதெல்லாம் சரி. இப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலானை பற்றி நியாயமான அளவுக்கு வர்ணித்து சொன்னாங்க. ஆனால் இந்த ரமலான் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற வர்ணனை என்ன தெரியுமா? ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் மாதம் இது அல் குர்ஆன் இறங்கின மாதம். அப்ப இந்த மாதத்துக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற அறிமுகம் என்ன தெரியுமா? இந்த ரமலான் மாதம் இது அல் குர்ஆனிய மாதம். நீ சும்மா யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இன்னும் ஒரு வசனத்தை சொல்றான், இஸ்லாத்தின் ஷரியால 4 மாதங்கள் கண்ணியமான மாதங்கள். அந்த 4 மாதங்கள் உண்டு. துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப். இந்த 4 மாதமும் புனித மாதங்கள். ஏன்னா ஹஜ்ஜுக்காக வருவாங்க, அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இருந்துடக்கூடாது. ஹஜ்ஜை முடிச்சுட்டு போவாங்க, போகும் வழியில் எந்த ஆபத்தும் இருக்கக்கூடாது. எனவே பகைமையை பாராட்டக்கூடாது, யாருக்கும் எந்த அநியாயம் நடக்கக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த மாதத்தை புனித மாதங்களாக ஆக்கினான். அது இஸ்லாத்துக்கு முன்னுக்கும் அந்த மாதங்கள் புனித மாதம் தான். ஜாஹிலியா காலத்தில் ஜாஹிலியா சமூகமும் அந்த மாதங்களை புனிதமாகத்தான் என்ன செஞ்சாங்க, கருதி வந்தாங்க. அது அல்லாஹ் தஆலா மார்க்கத்தில் அதை ஷரியத்தாக்கி நீங்கள் அந்த மாதத்திட புனிதத்தை பேணி நடக்கணும் என்று சொன்னாங்க. ஆனால் ஒரு கேள்வி என்ன கேட்டால், அந்த 4 புனித மாதங்களில் என்ன செய்யலை? ரமலான் வரல. ரமலான் அந்த 4 மாதங்கள்லையும் இல்லை. ஆனால் உண்மையில் ஏனைய 12 மாதங்களை நாங்கள் எடுத்து பார்த்தோமா இருந்தால் எங்களை பொறுத்தவரையில் ரமலான் ஆக புனிதமான ஒரு மாதமாக இருக்குது. அந்த 4 மாதங்களை வராட்டியும் கூட. அப்போ இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுகின்ற விளக்கம் என்ன கேட்டால், கலாம் இருந்து அல்லாஹ்வுடைய வார்த்தையில் சொல்லுகின்ற விளக்கம் என்ன கேட்டால், இந்த ரமலான் மாதத்துக்கு சிறப்புகள் இல்லை, ஆனால் ஒட்டுமொத்த சிறப்பும் வரத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரணம் தான், உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த மாதத்தில் குர்ஆன் இறங்கினது. இந்த குர்ஆன் இந்த மாதத்தில் இறங்க போய்த்தான் இந்த மாதத்தில் ஒவ்வொரு செகண்டும் பெருமதியானது. ஷஹ்ருன் முபாரக்குன், இது பரக்கத்தான ஒரு மாதம், அருள்மயமான ஒரு மாதம், சுவர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்ற மாதம். இப்படி இந்த மாதம் அவ்வளோ கண்ணியத்தையும் சிறப்பையும் பெறுவதற்கு காரணம் இந்த மாதம் அல் குர்ஆனை சுமந்த மாதம். இந்த குர்ஆன் இந்த மாசத்துல இறங்க போய் தான் அவ்வளவு அற்புதமும் அவ்வளவு அருளும் அவ்வளவு விசேஷமும். வான உலகத்துல கூட அவ்வளவு ஏற்பாடு நடக்கிறது காரணம் குர்ஆன் இறங்கின மாதம். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன்.
குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். ஹுதல்லின்னாஸ். அப்ப அடுத்ததால வர்ணிக்கிறான் குர்ஆன் இந்த மகிமையை சொல்றான். அது மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டியாக. வபையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இதுதான் சத்தியம், இதுதான் அசத்தியம், இப்படித்தான் நீங்க வாழணும் என்ற வாழ்க்கைக்கான வழிகாட்டலை, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறியக்கூடிய குர்ஆன் இறங்கப்பட்ட மாதம். இப்போ நீங்க ஷஹுர் ரமதான் சொல்லி போட்டு அல்லாஹ் தஆலா அடுத்ததாக பேசுகின்ற வசனங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தா குர்ஆனை பத்தி தான் பேசுது. வபையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், குர்ஆன் அழகாக வர்ணிச்சிட்டு சொல்ல, அமன் ஷஹித மின்கும் முஷ்ஷஹர ஃபல்யஸும். எனவே இந்த குர்ஆன் இறங்கின இந்த கண்ணியமிக்க மாதத்தை யார் ஒருவர் அடைந்து கொள்வார்களோ அவர் என்ன செஞ்சுக்கோங்க, நோவு பிடிச்சிக்கோங்க. அப்ப நோவு பிடிங்கோன்ற செய்தி எப்போ வருது? குர்ஆன் அவ்வளவு வர்ணிச்சத்துக்கு போறதா நோவு பிடிங்கோன்ற செய்தி வருது. அப்ப நீங்க பாருங்க, அப்ப உண்மையில இந்த ரமலான் மாசத்துல மிகச்சிறப்பு இது குர்ஆன் சுமந்த மாதம். எனவே இந்த குர்ஆனை சுமந்த இந்த மாதத்தை நீங்க அடைஞ்சு கொண்டா என்ன செய்யும், நீங்க நோவு பிடிச்சிக்கோங்கோ என்றெல்லாம் சொல்றான். இன்னொரு வகையில் நீங்க பாருங்க, அப்ப 12 மாதங்களையும் கண்ணியமிக்க மாதமாக இது மாறினதுக்கு காரணம் இந்த மாதம் குர்ஆனை சுமந்த மாதம். இன்னொரு கேள்வி, இந்த குர்ஆன் இறங்கின ஒரு இரவுல, லைலத்துல் கத்ர் இரவு. இந்த மாதம் அற்புதமான மாதம், புனிதமான மாதம், பரக்கத்தான மாதம். இதனுடைய பகற்பொழுதுகளும் பரக்கத்தானது. இந்த மாதத்துல இரவு பொழுதுகளும் பரக்கத்தானது. உண்மையில பரக்கத்தால நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. இது குர்ஆனை சுமந்த மாதம். அது மட்டுமல்ல, இந்த மாதத்துல ஒரு இரவு இருக்குது. அந்த இரவு குர்ஆனை சுமந்த இரவு, குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட இரவு. அந்த ஒரு இரவு கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்ததாக அந்த ஒரு இரவு மாறுவதற்கு காரணம் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். இந்த குர்ஆனை நாங்கள் லைலத்துல் கத்ர் இரவில் இறக்கினோம். அப்ப அந்த ஒரு இரவுக்கு 1000 மாதங்கள் என்றா கிட்டத்தட்ட ஒரு 83 வருஷங்கள். ஒரு இரவு 83 வருஷங்களோட பரக்கத்தை பெறுது. நான் சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு ஆள் 500 ரூபா தான் சம்பாதிக்கிறார், அவருடைய புள்ள குட்டிகள் அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத்தாக வாழுதுன்னு சொன்னா அந்த சல்லில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை வச்சிருக்கிறான். இரவு 1000 மாதங்களுக்கு பெருமதியாக இருக்கிறதுக்கு காரணம் கேட்டா, அந்த இரவுல அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கினான். அந்த குர்ஆன் இறங்கினதால தான் அந்த ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறந்ததாக அது மாறுது. சுப்ஹானல்லாஹ். நீங்க பாருங்க பாப்போம். அப்ப கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்க, 83 வருஷம் என்றா அந்த நாட்களால பெருக்கி பாருங்க பார்க்கும். 365 பெருக்கினா கிட்டத்தட்ட 30,000 சொச்ச நாட்கள் வரும். அப்ப அந்த அமல்ல நீங்க ஒரு நாள் அதுல நீங்க அமல் செஞ்ச அர்த்தம், நீங்க கிட்டத்தட்ட 30,295 நாட்கள் அமல் செஞ்ச மாதிரி. சுப்ஹானல்லாஹ். சொன்னாங்க, இந்த அருள்மிக்க அந்த இரவை யார் மிஸ் பண்ணுவாரோ அவர் ஒட்டுமொத்த நன்மையும் இழந்தவராவார்னு சொன்னாங்க. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டேன், இந்த கண்ணியமிக்க இந்த மாதம் குர்ஆனை சுமந்த இரவு இருக்குது. அப்ப சும்மா யோசிச்சு பாருங்க பார்க்கும், காலமெல்லாம் இந்த குர்ஆனை நாங்க சுமந்து கொண்டா, எங்களோட உள்ளங்கள்ல எங்களோட வாழ்க்கையில சுமந்து கொண்டா, நாங்க எங்களோட பார்வை பரக்கத்தா மாறும், எங்களோட பேச்சு பரக்கத்தா மாறும், எங்களோட செயல்பாடுகள் பரக்கத்தா மாறும். இந்த உலகத்துக்கு எப்பயும் நாங்கள் அநியாயம் செய்ய மாட்டோம். அப்ப அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கணும் தெரியுமா, குர்ஆன் இறங்கின மாதத்துக்குள்ள நீங்க போறீங்க, குர்ஆன் இறங்கின இரவு உங்களுக்கு வருது. இவ்வளவெல்லாம் வந்தா நீங்க என்ன செய்யணும், இந்த மாதத்துக்குள்ள போய்த்து குர்ஆனோட கல்புக்குள்ள இறக்கி கொள்ளணும். அதிகம் வாழணும் இந்த மாசத்துல குர்ஆனோட. இமாம்களை பற்றிய வரலாறு நீங்க படிச்சு பாருங்க. முஹத்திஸீன்கள் இருப்பாங்க, ஹதீஸுடைய வகுப்புகள் எடுக்கிற முஹத்திஸீன்கள் அந்த காலத்துல. இமாம் ஷாஃபி போன்ற ஃபிக்ஹ் வகுப்புகள் எடுக்கிற ஃபிக்ஹ் இமாம்கள் இருந்தாங்க. இமாம் ஷாஃபி ஃபிக்ஹ் துறையிலும் அவர் அறிஞர், ஹதீஸ் துறையிலும் அறிஞர், மிகப்பெரிய மாபெரும் அறிஞர். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ஹதீஸ் துறையில, ஃபிக்ஹ் துறையில மிகப்பெரிய அறிஞர்.
அவங்க மஸ்ஜிதில் இப்படியான ஃபிக்ஹ் வகுப்புகள் அவங்க செய்வாங்க, ஹதீஸ் வகுப்புல செய்வாங்க. ஆனால் அவங்கள்ட்ட ஒரு பண்பு என்ன தெரியுமா? ரமலான் மாதம் வந்தால் அவங்களோட ஃபிக்ஹ் கிளாஸை நிப்பட்டிடுவாங்க. நிப்பட்டிட்டு அந்த இமாம்கள் அனைவர்களும் மூழ்கின்ற ஒரு கடல் அல்லாஹ்வுடைய கலாம். இதை படிக்கிறதுல, இதை ஓதுறதுல, இதை படிப்பிச்சு கொடுக்கறதுல, இதை மனித வாழ்க்கையில கொண்டு வர விஷயத்துல, எங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையில கொண்டு வர விஷயத்துல அந்த இமாம்கள் மூழ்குவாங்க என்று வரலாறு சொல்றேன். அப்ப உண்மையில் நீங்க பார்க்கல, உண்மையில் நான் சும்மா யோசிச்சு பாருங்க, நோ பிடிக்கிறது எதுக்கு? நோ பிடிக்கிறதுக்கு ஏனென்றா நீங்க நோம்பு நோம்பு உங்களுக்கு ஒரு பயிற்சியை தரும். என்ன பயிற்சி தரும்? உங்களை முத்தகீன்களாக ஆக்கும். அந்த முத்தகீன் என்ற குவாலிஃபிகேஷனை நோம்பு தாரதால நீங்க நோம்பு பிடிங்கன்னு சொல்லணும். அப்ப ஏன் நாங்கள் நோம்பு பிடிக்கணும்? நாங்கள் முத்தகீன்களாக மாறுவோம். ஏன் நாங்கள் முத்தகீன்களாக மாறுவோம் என்றா, அப்படி முத்தகீன்களாக மாறினா தான் குர்ஆனை எங்களோட வாழ்க்கையில நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அப்ப குர்ஆன் எங்களோட லைஃபுக்கு வரணுமா? நான் முத்தகீனாக மாறணும். ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِلْمُتَّقِينَ. இந்த குர்ஆன் உங்களுக்கு வழிகாட்டும், சந்தேகம் இல்லை. உங்களுக்கு வாழ்க்கையை படிச்சு தரும், சுவர்க்கம் வரைக்கும் உங்களை கைட் பண்ணும். ஆனா உங்கள்கிட்ட இருக்க ஒரு குவாலிஃபிகேஷன் தெரியுமா? உங்களோட உள்ளத்துல தக்குவா இருக்கும். நான் இன்ஷா இன்னும் சந்தர்ப்பம் தக்குவாண்டா என்னாண்டு. அப்ப உங்களுக்கு தக்குவா இருந்தா குர்ஆன் என்ன செய்யும்? உங்களோட வாழ்க்கைக்கு வரும், உங்களை கைட் பண்ணும், உங்களை கைவிடாது. உங்களுக்கு பிரச்சனை வருகின்ற போது குர்ஆன் உங்களை கைட் பண்ணும். வாழ்க்கையில சோதனைகள் வரும்போது குர்ஆன் உங்களை கைட் பண்ணும். வாழ்க்கையில உங்களுக்கு தெரிய இதுக்கு பிறகு நான் என்ன செய்யணும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் உங்களை கைட் பண்ணும். ஆனா எப்ப தெரியுமா கைட் பண்ணும்? உங்கள்கிட்ட தக்குவா இருந்தா தான். தக்குவா இருந்தா தானே கைட் பண்ணும். அப்படியா இருந்தா நீங்க என்ன செய்யுங்க? தக்குவா உங்களுக்கு கிடைக்கணுமா இருந்தா நீங்க நோவு பிடிங்க. குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகும். நீங்க நோவு பிடிங்க, நீங்க முத்தகீன்களாக மாறுவீங்க. நீங்க முத்தகீன்களாக மாறினா குர்ஆன் உங்களை கைட் பண்ணும். சுப்ஹானல்லாஹ், எப்படி அழகான ஒரு தொடர்பு அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறேன். அப்பதான் இந்த காலத்தில் நாங்கள் பகற்பொழுது நோம்பு பிடிக்கிறோம். ஏன் தெரியுமா? தக்வா என்ற அந்த குவாலிஃபிகேஷன் அடைஞ்சு கொள்றதுக்கு, குர்ஆன் நாங்கள் எடுத்துக்கொள்றதுக்கு. இது பகல் பொழுதுல. இரவுல இரவுல நாங்கள் ஏன் கியாமுல் தஹஜ்ஜத் வித்ர் என்று சொல்லி போட்டு சுப வரைக்கும் கால் கடுக்க நாங்கள் நின்று வணங்குறோம். ஏன் தெரியுமா? வரத்திலில் குர்ஆன் தரத்தில யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா அவ் ஸித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா. நீங்க பாருங்க, அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொல்றாங்க, நீங்க இரவுல நின்று வணங்குங்க. அரைவாசி இல்லை அதை விட கூட, இல்லாட்டி அதை விட குறை, எப்படியோ நீங்க என்ன செய்யும்? கியாமுல் தொழணும், தஹஜ்ஜத் தொழணும், இரவுல அல்லாஹ்வுக்கு முன்னால நின்று வணங்கணும். தூங்குறதுக்கான நேரம் மட்டுமல்ல இரவு நேரம் என்று சொல்லிட்டு ஏன் நீங்க நின்று வணங்கணும் தெரியுமா? வரத்தில் குர்ஆன தர்தீலா. அந்த தஹஜ்ஜத்துடைய நேரத்துல நீங்க குர்ஆனை அழகாக ராகத்தும் எடுத்து அதை உங்களோட கல்புக்கு நீங்க இறக்கிக்கோங்க. குர்ஆனை நீங்க அதுல ஓதுங்க. அப்ப இரவுல கியாமுல் தொழுறதுக்கான நோக்கமும் கல்புக்கு குர்ஆன் இடம் மாறணும் என்பதற்காக வேண்டி பகல்ல நாங்கள் நோவு பிடிக்கிறோம். ஏன்னு கேட்டால் குர்ஆன் எங்களோட லைஃப்ல நாங்கள் எடுத்துக்கொள்ளணும்ன்றதுக்காக வேண்டி அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் ஒருவர் அவர் குர்ஆனை ஓதுறத இன்பம் கண்டு கொண்டே இருக்கிறார், குர்ஆனை ஓதுறார், குர்ஆனை ஓதுறார், குர்ஆனோடையதான் என்ற அளவுக்கு அவர் குர்ஆனை நிச்சயம் நேசிக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய வார்த்தை இல்லையா, அல்லாஹ்வுடைய பேச்சு இல்லையா என்று ஒருவர் இந்த குர்ஆனை நேசிச்சு குர்ஆனுடைய வாழ்றார். அந்த மனிதர் தனக்குரிய தேவைகள் அல்லாஹ் கிட்ட கேட்கறதுக்கு மறக்கிறார், டைம் இல்லை என்ற அளவுக்கு அவர் குர்ஆனுக்குள்ள மூழ்கிறார் சொன்னாங்க அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, அவனுடைய தேவை என்னன்றது எனக்கு தெரியும், அவன் என்னக்கிட்ட கேட்காட்டியும் அந்த தேவைகளை நான் என்ன செய்வேன்? நிறைவு செய்து வைப்பேன். எவ்வளவு அற்புதம்! சரி,
அல்லாஹ் தஆலா நேசிப்பான். இப்படி குர்ஆன் சிறப்புகளை பத்தி என்ன செய்யலாம்? சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு சிறப்புகள் வந்திருக்குது. ஆனா கவலை என்ன தெரியுமா? இந்த ரமலானுக்குள்ள நாங்க சில போது வந்தும் கூட குர்ஆனோடு ஓதுறதுக்கு, குர்ஆனை பார்க்கறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொன்னா, குர்ஆனை பார்க்கறது எனக்கு நேரம் இல்லை, பிஸி என்று சொன்னா, அதுல குறிப்பா லைலத்துல் கத்ர் இரவு கடைசி 10ல ஆகவே பிஸி என்று சொன்னா, நாங்க இதுவரைக்கும் இந்த ரமலான்ல வந்தும் கூட குர்ஆனை பெறறதுக்கு டைம் இல்லை என்று சொன்னா, உண்மையில எவ்வளவு பெரிய ஒரு துர்ப்பாக்கியம் ஆகியிருக்கிறது. அத்தகைய துர்ப்பாக்கிய நிலையிலிருந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்யணும்? எங்களை பாதுகாக்கணும் அல்லாஹ் தஆலா. சரி, இந்த ஒரு சுருக்கமான ஒரு அறிமுகத்தோட நான் இன்னும் சின்ன ஒரு டைம் தான் இருக்குது, அதுக்குள்ளால ஒரு அறிமுகத்தை மட்டும் செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல குர்ஆன் ஒவ்வொரு தஃசீரையும் இன்ஷா அல்லாஹ் என்னால் முடியுமான அளவுக்கு நான் விளங்கப்படுத்துறது பார்க்குறேன். அல்லாஹ் தஆலா அதுக்கு எனக்கு உதவி செய்வானா. சரி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்போ நான் இன்றைக்கு யோசிச்சேன், நாங்கள் குர்ஆன் இந்த தொழுகையில் ஓதுகின்ற ஒரு அடிப்படையான ஒரு சூரா தான் சூரா ஃபாத்திஹா. அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பிஃபாத்திஹத்தில் கிதாப். யார் ஒருவர் சூரா ஃபாத்திஹாவை ஓதல்லையோ அவருக்கு தொழுகையே கிடையாது. அப்போ நாங்கள் சும்மா சொல்லுவோமே, நாங்கள் தொழுகையில் சூரா பக்ரா முழுக்க ஓதுறோம், கால் கடுக்க ஓதுறோம். ஆனால் சூரா ஃபாத்திஹா ஓதல்ல. நீங்கள் முழு குர்ஆனை ஓதினாலும் சூரா ஃபாத்திஹாவை நீங்கள் மிஸ் பண்ணினா லா ஸலாத்த, அது தொழுகை கிடையாது. இப்படி பாருங்க இந்த சூரா ஃபாத்திஹாவை. அப்போ குர்ஆன்ல ஒரு அற்புதமான ஒரு சூரா ஃபாத்திஹா. அந்த சூரா ஃபாத்திஹாவை அல்லாஹ் தஆலா தொழுகையோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறான். நீங்கள் தொழணும், தொழுகை உங்களுக்கு கடமை. அந்த தொழுகை அங்கீகரிக்கப்படும். நீங்க என்ன செய்யணும்? தொழுகையில கட்டாயம் ஒவ்வொரு ரக்காத்துலயும் சூரா ஃபாத்திஹா ஓதியே ஆகணும். அப்ப நான் இவ்வளவு வச்சாங்க. அப்ப லுஹருக்கு 4, அசருக்கு 4 முறை ஓதுறோம், மகரிபுக்கு, இஷாக்கு, சுபஹுக்கு, அப்படி நாங்கள் ஓதுற சுன்னத்தான தொழுகைகள் எல்லாம் தொழுகையொண்டு எடுபடுறதுக்கு ஒரு சூரா ஃபாத்திஹா ஓதியே ஆகணும். அடுத்த கேள்வி, அல்லாஹ் தஆலா இந்த அளவு தூரம் இந்த சூரா ஃபாத்திஹாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். கேள்வி, அல்லாஹ் தஆலாவுடைய இந்த கலாம், இந்த பேச்சு 7 வசனங்கள் அல்லாஹ் தஆலா எங்கட பேச விரும்புறான் சூரா ஃபாத்திஹாவின் ஊடாக, இல்லையா? அல்லாஹ் தஆலா எங்கட பேச விரும்புறான். நாங்க பேச விருப்பமா? அல்லாஹ்வோட பேச விருப்பமா? பேச விருப்பம் இல்லையா? பேசுறதுக்கு ஒரே ஒரு டூல் இந்த குர்ஆன் தான். இன்ஷா அல்லாஹ் எப்ப இந்த முஸ்லிம் சமூகம், எங்கட பிள்ளைகள் குர்ஆனை நேசிப்பாங்களோ, குர்ஆன மீது அன்பு கொள்வாங்களோ, குர்ஆன் அவங்களோட வாழ்க்கை எடுத்து நடக்கணும் என்று சொல்வாங்களோ, இந்த குர்ஆன் நடைமுறை உதாரணம் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. கான ஹுலுகுஹு அல் குர்ஆன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேசிக்கிறோம். சொன்னாங்க, இந்த குர்ஆனை நீங்க பார்க்கறதும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பார்க்கறதும் ஒன்றுன்னு சொன்னாங்க ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க. அப்ப இந்த குர்ஆனை நேசிக்கிறோம், குர்ஆனின் படி எப்படி வாழணும், அதுக்கான முடல் நீங்க பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்து காட்டியிருக்கான். இந்த குர்ஆன் வெறும் வார்த்தைகள் அல்ல, இப்படி வாழணும்னு வாழ்ந்து காட்டின ஒரு அழகான ஒரு அற்புதம் தான் இந்த குர்ஆன். இந்த உலகத்தில் நிறைய புத்தகம் எழுதுவாங்க, சில போது எழுதுறவங்களை என்ன செய்ய மாட்டாங்க, அதன்படி வாழ மாட்டாங்க, இல்லையா? எப்படி பிசினஸ் ஒரு பெரிய ஒரு வியாபாரி ஆகலாம்னு சில போது என்ன செய்வாரு, ஒரு புத்தகம் எழுதிலும், ஆனா அவருக்கு பிசினஸ் தெரியாம இருக்கலும். சரி, சில மாரடைப்பிலிருந்து எப்படி தன்னை தற்காத்து கொள்ளட்டு ஒரு வைத்தியர் ஒரு புத்தகம் எழுதுவார், சில போது அவருக்கு மௌத்தே வரும் அதால. ஆனா இந்த குர்ஆன் என்பது வெறும் வார்த்தை அல்ல, வாழ்ந்து காட்டப்பட்ட உதாரணம். அப்ப அந்த வாழ்ந்து காட்டிய அந்த உதாரணம் எங்களுக்கு முன்னால் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட சீராவை நீங்க படிக்கிறீங்க. இந்த மஸ்ஜித் நடக்குது, சீரா கிளாஸ் நடக்குது, அல்ஹம்துலில்லாஹ், நல்ல ஒரு முயற்சி. இது ஏனைய மஸ்ஜிதுகளுக்கும் ஒரு முடலாக மாறணும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய கலாமும் இறை தூதனுடைய வரலாறும் என்னோட பிள்ளைகளோட அடிப்படையாக இது மாறணும்.
நீங்க மாறிச்சு உங்க நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு பின்னால் இருக்க தேவையில்லை. அந்த புள்ள சரியான பாதையில போகும். எங்களை நீ சும்மா வச்சு பாருங்க, என் புள்ள என்ன கவனிப்பாங்களா, என்ன புறக்கணிப்பாங்களா, இவ்வளவுலாம் கஷ்டப்படுறேன், என் ஃபேமிலி நிலைமை சுபான நீங்க ஒன்றும் யோசிக்க வேணாம். குர்ஆனை கொடுத்தா அந்த குர்ஆன் கைட் பண்ணும் உம்மா வாப்போட எப்படி நடந்து கொள்ளணும் என்று, அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கும் நீ ரோட்ல எப்படி நடந்து போகணும் என்று, என்ன படிக்கணும், எங்க போகணும், எந்த உறவு தேவை, எல்லாத்தையும் சுபான்ல படிச்சு கொடுக்கும். நீங்க குர்ஆனை படிச்சு கொடுங்க, அந்த குர்ஆனோட பிள்ளைக்கு எல்லா லைஃபையும் படிச்சு கொடுக்கும். சும்முதான பாருங்க, நான் சும்மா ஒரு கேள்வி கேட்கிறேன், சின்ன ஒரு கேள்வி. நான் சூரா ஃபாத்திஹாட்ட சும்மா அறிமுகம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இப்படி ஒவ்வொரு சூரா மிஷா படிக்க ஆரம்பிச்சு எப்படி தெரியுமா இருக்கும், என்னோட வாழ்க்கை எவ்வளோ எங்கே போய்த்திடும். சும்மா இந்த முழு பிரபஞ்சம் மேலுக்கா இப்ப துவா செய்தா இல்லையா? ஏன் துவா செய்யுது? கடல் உள்ள உயிரினங்கள் கூட எங்களுக்காக துவா செய்யுது, மீன் இனங்கள் கூட துவா செய்யுது, மரமட்டைகள் கூட எங்களுக்காக துவா செய்யுது. ஏன் தெரியுமா? இந்த குர்ஆனை படிக்கிற ஒரு ஆள் அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் யாருக்குமே அநியாயம் செய்யாது. அப்ப இந்த குர்ஆனை நாங்க படிச்சா எங்களால உலகமே பயன்பெற போகுது, யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டோம். அதனால குர்ஆனை படிக்கிறவர்களுக்கு பிரபஞ்சமே துவா செய்யுதுன்ற அர்த்தம், நாங்க முழு பிரபஞ்சத்துக்கும் பயனுள்ள ஆளாக நாங்க மாற போறோம். எங்களோட பேச்சாலோ சொல்லாலோ பார்வையாலோ நான் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டோம் என்ற சிந்தனையால முழு பிரபஞ்சங்களுக்காக துவா செய்து அவ்வளோ அற்புதமான ஒரு வாழ்க்கையை இன்ஷால் நாங்கள் வாழ்வோம் குர்ஆன் நோக்கி. சரி, இப்போ சூரா ஃபாத்திஹாவுடைய விளக்கத்தை இன்ஷால் நாங்கள் அடுத்த கிளாஸ் நாங்கள் பார்ப்போம். சின்ன ஒரு அறிமுகம் மட்டும் நான் செஞ்சு நான் முடிக்கிறேன். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹதீஸ்ல நீ பார்த்தீங்களா இருந்தால் இந்த சூரா ஃபாத்திஹாவுக்கு சிறப்புகள் இருக்கிறது. ஒன்று ஃபாத்திஹத்துல் கிதாப், ஃபாத்திஹான்னு சொல்றோம் மேலே இருக்கு. ஏனென்றா இந்த குர்ஆனுக்கான முன்னுரை என்ற அர்த்தம். ஒரு புத்தகத்துக்கு முன்னுரை ஒன்று இருக்கும், அவன் புத்தகத்துல என்ன இருக்குது என்றதை சமரி பண்ணி இதுதான் இந்த புத்தகம் என்று சொல்றதுக்கு தான் நாங்கள் முன்னுரை முகவுரைன்னு சொல்றோம். அப்ப இந்த குர்ஆனுக்குள்ள என்ன இருக்குது என்ற ஒட்டுமொத்த இந்த குர்ஆனையும் முன்னுரையாகத்தான் சூரா ஃபாத்திஹா இருக்குது. எனவே நாங்க இந்த சூராக்கு ஒரு சிறப்பு பேர் இருக்குது, இது ஃபாத்திஹத்துல் கிதாப், குர்ஆனுடைய முன்னுரை, முகவுரை, அறிமுக உரை. அப்ப நீங்க குர்ஆனுடைய எல்லா தலைப்பையும் அல்லாஹ் தஆலா சுருக்கமாக 7 வசனங்களை கொண்டு வச்சிருக்கிறான். அப்ப குர்ஆன் சமரி என்ன சொல்லலும், இது ஒரு புத்தகத்துல சமரி முன்னுரை மாதிரி குர்ஆன் சமரி இந்த சூரா ஃபாத்திஹாவுக்குள்ள இருக்குது. இது ஒரு சிறப்பு. அடுத்த சிறப்பா சொல்லுவாங்க எப்படி தெரியுமா? குர்ஆன் முதலாவது சூரா இதுதான், சூரா ஃபாத்திஹா தான். ஆனா சூரா ஃபாத்திஹா 7 வசனங்களை கொண்டிருக்கிறது. நீ கொஞ்சம் வீட்டு போய்த்தனசே குர்ஆன் அப்படி கொஞ்சம் பிரட்டி கொஞ்சம் பாருங்க இன்ஷா அல்லாஹ். அப்போ நான் படிப்பிக்கிற விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் உலமாக்கள் இது உங்களுக்கு எதிர்காலத்தில் சில படிப்பிப்பாங்க. ஒரு உலமாவை நீங்கள் தேடி போய்த்து குர்ஆன்ல விஷயங்களை கேளுங்க, அழகாக ஓதுங்க, பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுங்கன்ற விஷயம் இருக்குது இன்ஷா அல்லாஹ். அப்போ நான் ஒரு சுருக்கமாக சொல்றதா இருந்தா இந்த சூரா ஃபாத்திஹா எங்க குர்ஆன் ஓர்டர்ல ஃபர்ஸ்ட் சூறாவா வந்திருக்கிறது. அதுக்கப்புறம் சூரா பக்ரா வருது, அப்ப சூரா ஆல இம்ரான், சூரா நிசா, அப்படி சூரா மாயிதான் அப்படி போகுது, பெரிய பெரிய சூறாக்கள். அவங்கள போய்த்து பார்த்தா 30வது ஜூஸ் எடுத்து பார்த்தா திருப்ப சின்ன சின்ன சூறாக்கள் வரும். அப்படி சூரா நான் சொல்ல முடியும். ஒரு புத்தகத்தை நாங்கள் சும்மா லாஜிக் ஓர்டர்ல நீங்க போய்த்து பார்த்தா இந்த சூரா லாஜிக்கலி பார்த்தா எங்க வந்திருக்கணும்? முன்னுக்க அம்ம ஜுஸுலையா எங்க வரணும்? லாஜிக்கலி பார்த்தா என்ன அம்மா ஜூஸ்லாம் வந்து அங்கே சின்ன சின்ன சூறாக்கள் இருக்கிற, அதுக்கு முன்னுக்கெல்லாம் பெருசி. ஆனா அல்லாஹ் தஆலா விரும்புகிறான் இந்த சூரா ஃபாத்திஹா இந்த குர்ஆன் முதலாவது சூறா இருக்கணும் என்று. இது அவ்வளவு முக்கியம். அப்ப தொழுகையிலும் இது பிரதானமானது, முதன்மையானது. இந்த சூரா ஃபாத்திஹா இல்லாம தொழுக கூடாது. குர்ஆன்லயும் இது முதலாவது. அண்ட் இவ்வளவு சிறப்புகள் எல்லாம் உள்ளடக்கின இந்த சூரா ஃபாத்திஹா பத்தின விளக்கம் எங்களோட பிள்ளைகளுக்கு எந்த அளவு தூரம் இருக்குது, என் மனைவிக்கு எந்த அளவு தூரம் இருக்குது. இவ்வளவு அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் இஸ்லாமும் கொடுத்த இந்த சூரா ஃபாத்திஹாவுக்கான பெருமதி பெருமானம் எந்த அளவு தூரம் என்னோட கல்புக்கு இருக்குது. அட இவ்வளவு காலமா நாங்க இருக்கிறோமே சூரா ஃபாத்திஹார பொருள் எங்களுக்கு தெரியாது.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுறோம். அல்லாஹ் அடே எவ்வளவு அற்புதமான வார்த்தை இல்லையா? அது ருசிச்சிருக்கிறோமா? ரசிச்சிருக்கிறோமா? மாலிகி யௌமித்தீன் சிறப்பு கல்புகள் சுமார் அல்லாஹ்வுடைய அச்சத்தால நடுங்குதா? அவ்வளவு அற்புதம். இப்படி ஒரு சூறாட சிறப்பு ரெண்டாவது பாக்கியம், முதலாவது வந்தது. மூணாவது நீங்க பாக்கியம் ஒரு சூறாட சிறப்பை பத்தி இன்னும் ஒரு சூறால அப்படி வந்து இல்லை. இந்த சூறாட சிறப்பை பத்தி ஹதீஸ்ல வந்திருக்குது. சூரா பக்கராட சிறப்புகளை பத்தி ஹதீஸ்ல வந்திருக்குது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிருக்கிறார். ஆனா ஒரு சூறாட சிறப்பை பத்தி இன்னும் ஒரு சூறால அப்படி இல்லை. ஆனா சூரா ஃபாத்திஹா தவிர சரி நான் சொல்றேன், திருப்ப 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 ஓதப்படக்கூடிய சூரா ஃபாத்திஹாவை இறக்கினோம், அல் குர்ஆனை இறக்கினோம். அல் குர்ஆனை இறக்கினேன்னு சொன்னா சூரா ஃபாத்திஹா சேர்ந்தானே வந்திருக்கும். சபஅ மினல் மசானி வல் குர்ஆனல் அதீம். நபியே உங்களுக்கு குர்ஆனை இறக்கினோம், என்ன சூரா ஃபாத்திஹா ஓகே இல்லை, குர்ஆனை செல்றதோட ஸ்பெஷலாக என்ன செய்யணும்? அல்லாஹ் தஆலா விரும்பினான், நபியை உங்களுக்கு சூரா ஃபாத்திஹாவையும் நாங்கள் தந்தோம். ஏன்னா அவ்வளோ முக்கியம், அவ்வளோ சிறப்பு சொன்னாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா சில சிறப்புகளை கொடுத்தான். அந்த நபிமார்களுக்கு யாருக்குமே கொடுக்காத ஒரு சிறப்பை அல்லாஹ் தஆலா எனக்கு தந்தான். அது என்ன தெரியுமா? சூரா ஃபாத்திஹான்னு சொன்னாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சும்மா யோசிச்சு பாருங்க பார்ப்போம். எங்களோட கையில் இருக்குது, சஹாபாக்கள் இதை எழுதி எங்களோட கையில் தரதுக்கு படாத பாடுபட்டாங்க. கவலை இல்லையா? இந்த கையில் இருக்கிற இந்த குர்ஆன் அல்லாஹ்வோட லெட்டர் இது வரைக்கும் நாங்க ஓதுறோம். இது என்ன சொல்ல வாரேன், இந்த செய்தி என்ன என்ற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நாங்க படிப்போம். படிச்சா எங்களோட கல்போடு இந்த வசனங்கள் பேசும், இருக்கிற பிரச்சனை எல்லாம் போகும். ஷிஃபா உன் லிமா ஃபிஸ் சுதூர். நான் முதல்பட்டு சொல்லி முடிக்கிறேன். குர்ஆன் என்ன தெரியுமா? ஷிஃபா உன் லிமா ஃபிஸ் சுதூர். உங்களோட உள்ளத்துல உள்ள பிரச்சனையை நீங்க எங்க போனாலும் தீர்க்கலாம். ஆனா உள்ளத்துக்கு அருமருந்து ஷிஃபா உன், எங்களோட உடம்புக்கு போடுறது, உடம்பு நோய்தா வைத்தியத்தை போகலும் அவர் பார்ப்பார். அந்த நாலேஜ் அவருக்கு இருக்கு, அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனா உள்ளத்துல வர நுணுக்கமான பிரச்சனைகளை இந்த உலகத்துல யாரும் தீர்க்கல. ஷிஃபா உன் லிமா ஃபிஸ் சுதூர். உங்களோட உள்ளத்துல உள்ள பயம், பீதி, அச்சம், அது இது எல்லா பிரச்சனையும் குர்ஆனுக்கு அருமருந்து. குர்ஆன் அருமருந்தாக மாறும், அற்புதமான மருந்து இருக்கு. அது எப்படி மாறும்? இன்ஷா அல்லாஹ் நீங்க படிச்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த அறிமுகத்தோட இந்த நிகழ்ச்சி நான் முடிப்போம். அடுத்த கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ் நான் அறிமுகத்துக்கு பெருசா நான் போகாம ஒவ்வொரு வசனமும் என்ன சொல்ல வருது என்ற இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்த்தோம். 10 கிளாஸ் போட்டிருக்கிறேன். நான் தஃப்சீரை படிச்சுட்டு வந்தேன். படிக்க போகல விளங்குது. ஒரு 10 கிளாஸுக்கல்ல ஒரு 20 கிளாஸ் செஞ்சாலும் சூரா ஃபாத்திஹாவோட விளக்க முடியாது. அவ்வளோக்கு விளக்க முடிக்கிறது. சரி, அறிஞர் அப்துல் கலாம் ஆசாத் இந்தியாவில் இருந்த ஒரு அறிஞர் புத்தகம் எழுதினார். சூரா ஃபாத்திஹாவுக்கான விளக்கம் என்று விளக்கம் எழுதினார். அந்த புத்தகம் இருக்கும் இந்த குர்ஆனோட சைஸ் இருக்கும். சூரா ஃபாத்திஹாவுக்கு மட்டும், சூரா ஃபாத்திஹாவோட தஃப்சீர் மட்டும். அப்போ அதெல்லாம் விளங்கப்படுத்த போனால் நான் நினைக்கிறேன் ரமலான் முழுக்க படிக்கிற அளவுக்கு கடல் அவ்வளோ. இந்த கடலை வச்சுக்கொண்டு, அறிவு கடலை வச்சுக்கொண்டு நான் சொல்லுமே வாழ்க்கையில் பிரச்சனை, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியா, வாழ தெரியா. அல்ஹம்துலில்லாஹ் நான் சொன்னானே அழகான ஒரு காலம் இது. இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் நாங்கள் படிப்போம், குர்ஆனை விளங்குவோம். அத்தகைய நல்லடியார்களோட கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து தருவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஜஸாக்குமுல்லாஹு கைரன்.
Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Dear brothers and sisters, Mount Lavinia Watarappala Al Jamiyatul Fakira Jumma Masjid Community Development Project. Let us all join together in the visionary journey for the welfare and future of our society. The goals of our project: library and student study facilities, ladies prayer room facilities. In this masjid, the elderly can spend a long time doing amals with satisfaction. Those who do not have the facilities at home bring janazah to this masjid and keep it in the janazah special room until they take it to a safe place. Basic amenities for Mahalla residents, mini sports complex, hostel facilities for higher education students, permanent income for masjid maintenance, as well as social, educational and other necessary services for Mahalla residents. Community program connects you with love by generously donating to these projects that achieve great goals. Al Jamiyatul Fakira Jumma Masjid. You can donate directly to the Masjid Office or to our bank account number. Hadan National Bank, Islamic Unit, account number 2500-100-37873. Al Jamiyatul Fakira Jumma Masjid. For further details, Chairman Al-Haj M.R.M. Pfizer, 077816-816. Dr. Zaki Hanifa, 077-363-9352. Shakir Mulafa, 077-7397-697. Alhamdulillah, let us achieve permanent peace. Allah be praised.